starts with a warm welcome. People are either born to be hosts to receive welcome or born to be guests to receive welcome. Sir, we are really fortunate to have your guidance and support with us. Without you, all this would not have been possible. Now, I would like to call our Honorable Academic Director, Mr. Palanivel Sir, on stage to welcome the gathering. Please, sir. இன்னிசை தென்றலில் மயங்கி அசைந்தாடும் மரங்கள், பாடும் குயில்களின் இனிய கானங்கள், பற்பல ராகங்கள், வானம்பாடியின் பலவித வர்ண ஜாலங்கள், பாடாத பறவைகளின் ரீங்கார கீச் கீச்சுகள், மனதை மயக்கும் மஞ்சள் நிற வெளிச்சத்துடன் வானத்தின் கோர்வையை மாற்றும் முனைப்பால் மேகங்களின் அணிகலன்கள் என யாவும் அற்புதமே. இந்த அழகிய மாலை பொழுதில் இங்கு உள்ள அனைவருக்கும் எனது மனமார்ந்த மாலை வணக்கம். அனைத்து உயிரினங்களும் அழுத்து போன கலைப்புடன் வாலிடம் திரும்பும் தருணம், வெயிலும் இருளும் சூழ்ந்து மேகம் மூடிய தெளிவற்ற வானம் என்றுமே பொன்மாலை பொழுது. இது வெறும் இயற்கை காட்சி மட்டுமல்ல, பல உண்மைகளை போதிக்கும் சேதி தரும் ஒரு அதிசயம் என எனது வரவேற்புரையை தொடங்குகிறேன். விளைந்த பஞ்சில நூல் திரிச்சு தறியிலிட்ட ஆடை நெய்து மக்கள் மானம் காக்கும் கொங்கு நாடுங்க. கொங்கு நாடு கோயம்புத்தூர் வந்து பாருங்க, நெஞ்சை இணைக்கும் கொங்கு தமிழ் கேட்டு பாருங்க. கருப்பு மண்ணு பூமி தானுங்க, அதில் விளையும் பஞ்சு வெள்ளை பாருங்க. அது போல எங்க பேச்சில் குறும்பு இருந்தாலும் மரியாதை பாசம் தான் விலகாதுங்க. கொங்கு தமிழ் அம்மணி வந்தால் பொள்ளாச்சி இளநி போல மக்கள் உள்ளம் குளிர்ந்து அனைவரையும் இனிக்க வைக்கும் சுகுணா கல்வி குழுமத்தின் மூத்த தமிழ் பேராசிரியை, பட்டிமன்ற பேச்சாளர், தன்னம்பிக்கை பேச்சாளர், பல வெளிநாடுகளுக்கு சென்று தமிழ் மனம் பரப்பிய நமது சிறப்பு விருந்தினர் கொங்கு செல்வி திருமதி டி சாந்தாமணி MA BEd MPhil அவர்களை வருக வருக என மனம் மகிழ்வுடன் வரவேற்கிறேன். கரும்பின் ருசி அதன் இனிப்பான சாறு, அந்த சாறு இல்லை எனில் அது வெறும் சக்கைதான். கரும்பு என்ற உடலில் இருந்துதான் வெற்றி என்ற சாறு பிழிய முடியும். உடம்பை வருத்தாமல் உழைக்காமல் உயர்ந்து விட முடியாது. இந்த அனைத்திற்கும் ஆரம்பம் முயற்சி. அவ்வாறு முயற்சியாலும் உழைப்பாலும் உயர்ந்து நமது விஜய் விகாஸ் கல்வி நிறுவனங்களை வழிநடத்தும் நமது அறக்கட்டளையின் தலைவர் திரு M கலைச்செல்வன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் எத்தகைய போராட்டத்திற்கு நடுவே வாழ்ந்து வந்தாலும் தனது குடும்பத்தாருக்கும் நேரத்தை செலவிட வேண்டும். பெற்றோர்களையும் சிறப்பாக கவனித்துக் கொள்ள வேண்டும். மனைவி மற்றும் மக்களுடன் அன்பையும் சிறப்பாக பெற வேண்டும். உழைப்பை உயர்வு தரும் என்ற பழமொழிக்கேற்ப எங்களுக்கு ஊக்கமளித்து வழிநடத்தி செல்லும் எமது பள்ளியின் தாளாளர் மற்றும் துணைத் தலைவர் திரு KP பழனிசாமி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். பணம் மனிதன் கண்டுபிடித்த 7ஆம் அறிவு. அது இல்லாமல் மற்ற 6 அறிவையும் பயன்படுத்த முடியாது. கதைகளுக்கும் காவியங்களுக்கும் மட்டுமே அன்பு, பாசம், நேசம் எல்லாம். அனுபவத்தில் வாழ்க்கைக்கு பணம் தான் எல்லாம். என்னதான் பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லைன்னு நாம் வெளியே சொன்னாலும் பணம் மட்டுமே வாழ்க்கையை நிர்ணயம் செய்கிறது. சில சமயங்களில் கொடுப்பவர்களிடம் பணம் குறைவதும் இல்லை, வாங்குபவரிடம் பணம் நிறைவதும் இல்லை. எங்கள் பள்ளியின் பொருளாளர் திரு N தவமணி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மின்மினி பூச்சிகள் நடனமாடும் இந்த நேரம் கனவுகளையும் கலைகளையும் தூண்டிவிடும் மாலை பொழுது. இந்த நல்வேளையில் எமது கல்வி நிறுவனங்களின் அனைத்து இயக்குனர் பெருமக்களையும் அவர்களது குடும்பத்தினர்களையும் CBSE பள்ளியின் திரு K ராஜசேகரன் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறேன். இவ்வுலகில் பிறந்த ஒவ்வொருவரும் தங்களது பெற்றோரால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள். எனவே அனைவரை காட்டிலும் பெற்றோர்களை நமக்கு முதன்மையானவர்கள். நாம் அனைவருக்கும் உயிரையும் வாழ்க்கையும் தந்தவர்கள். எவ்வித பிரதிபலனும் இல்லாமல் நம் மீது அன்பு காட்டவும் நமக்காக உழைக்கவும் செய்யும் ஒப்பற்ற உயிர்கள் நமது பெற்றோர்கள். தாங்கிக் கொள்ள எத்தனை சொந்தங்கள் இருந்தாலும் அப்பா அம்மா என்ற உறவுக்கு இணையாக இவ்வுலகில் எதுவும் இல்லை என கூறி அனைத்து பெற்றோர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன்.
நம்மால் முடிந்தவரை செய்வதல்ல முயற்சி, நினைத்ததை முடிக்கும் வரை செய்வதே உண்மையான முயற்சி. வாழ்க்கையில் முன்னேற்றம் ஒரே நாளில் வருவதில்லை, ஒவ்வொரு நாளும் நாம் செய்கின்ற முயற்சியில் வருகிறது. உறுதியான மனிதருக்கு என்றுமே வெற்றிதான். போகும் பாதையில் கற்றுக்கொள்ள பாடங்கள் மட்டுமே உள்ளன. நமது மெட்ரிக் பள்ளியின் முதல்வர் திருமதி பி சித்ரா, துணை முதல்வர் திருமதி பி விஜயலட்சுமி, சிபிஎஸ்இ பள்ளியின் முதல்வர் திரு எம் பிரான்சிஸ் மற்றும் துணை முதல்வர் திருமதி ஜி சசிகலா ஆகிய அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். அகரம் அறிமுகம் செய்து ஆன்ற பணிகள் மேற்கொண்டு இனிய குரல் கொண்டு ஈடில்லா கல்வி அளித்து உலகை அறிய வைத்து ஊடகவியலராய் திகழ்ந்து எளிய முறையில் அணுகி ஏணிப்படியாக இருந்து உயர்த்தி ஐயங்களை போக்கி ஒருமித்த கருத்தினை ஊட்டி ஓங்கும் உலகை உருவாக்க அவை வழி நின்று உந்தன் அர்ப்பணிப்பு மலையால் கல்வி புகட்டும் மற்றும் குறும்புகளை ரசித்து குழப்பங்களை தீர்த்து தவறுகள் தவிர்த்து தன்னம்பிக்கை கொடுத்து தோல்வியை பழக்கி வெற்றிக்கு வித்திட்டு பொறாமை என்று பெருமை பேசி தோழமையுடன் வாழ்பவர்கள் ஆசிரியர்கள். நல்ல மாணவர்களை உருவாக்கும் நம் மெட்ரிக் பள்ளியின் இருபால் ஆசிரியர்கள், சிபிஎஸ்இ பள்ளியின் இருபால் ஆசிரியர்கள் மற்றும் நமது விஜய் விகாஸ் அகாடமியின் நீட், ஜேஇ, ஐஐடி ஆசிரியர்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமை கொள்கிறேன். பம்பரம் போல் சுழன்று உற்சாகமாக இருந்து எதையும் செய்ய முடியும் என்று எங்களுடன் சேர்ந்து பணியாற்றும் அலுவலக பணியாளர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு பேச்சாளர் அவர்களை ஏற்பாடு செய்து கொடுத்த சுலோசனா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் இன்சார்ஜ் திரு ஜனார்தனன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அன்பான அம்மாவும் தோழமையான அப்பாவும் கிடைத்த குழந்தைகள் யாரும் தடுமாறியதும் இல்லை, தடம் மாறியதும் இல்லை. சின்னஞ்சிறு விதை போலவே நீ இன்று செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் கண்டிப்பாக பின்னாளில் விருட்சம் போல வெற்றியை தேடித்தரும். முயற்சியின் பாதைகள் கடினமானவை, ஆனால் முடிவுகள் இனிமையானவை. தொடர்ந்து முயலுங்கள். கனவுகள் நனவாகும் வரை, தன்னம்பிக்கை இருக்கும் வரை தோல்விக்கு இடமில்லை. எமது மாணவ கண்மணிகளே, அனைவரும் நல்ல கல்வி அறிவுடன் வாழ்வில் சிறக்க வாழ்த்தி இவ்வேளையில் உங்களையும் அன்புடன் வரவேற்கிறேன். விசிறியை அசைத்தால்தான் காற்று வரும், அதுபோல உழைத்தால் மட்டுமே உயர்வு தரும். நமது ஓட்டுநர்களையும் ஆயாக்கள் அனைவரையும், துப்புரவு பணியாளர்களையும், தோட்டக்காரர்கள் மற்றும் பள்ளி காவலாளர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். மலர்கள் இலைகளால் அலங்கரிக்கப்பட்டும் எரியும் சரவிளக்குகள், டிஸ்கோ விளக்குகளை ஒருங்கிணைந்து ஒரு பெரிய எல்இடி திரை கொண்டு ஒளிரும் மேடை அமைத்து செவிகளின் வழியே மனதில் ஊடுருவி அனைத்து கவலைகளையும் போக்க வல்ல இசைக்கு நிறைகளை தூண்டும் சிறப்பானதொரு ஒளி அமைத்துக் கொடுத்த சீனாபுரம் கார்த்திக் குழுவினர் மற்றும் விழாவினை என்றும் மறவாமல் நினைவு கூறும் வகையில் புகைப்படம், வீடியோக்களை சிறப்பான முறையில் எடுக்கும் சந்தீப் ஸ்டுடியோ சித்தோடு அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். பசியே அறியாதவருக்கு உணவு வெறும் அன்னம், பசியோடு அலைபவருக்கு சிறு பருக்கையும் அமிர்தம். யாருக்காகவும் எதுக்காகவும் எப்பொழுதுமே இந்த 3 விஷயங்களை விட்டுக் கொடுக்காதீர்கள். காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு, இரவு சாப்பாடு. இதில் 3வது இன்று நமக்கு சமைத்துக் கொடுக்க உள்ள கணேஷ் மற்றும் அவர்களது சகாக்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். சிரிப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள், அது இதயத்தின் இசை. சிந்திப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள், அது சக்தியின் பிறப்பிடம். விளையாட நேரம் ஒதுக்குங்கள், அது இளமையின் ரகசியம். படிக்க நேரம் ஒதுக்குங்கள், அது அறிவின் ஊற்று. நட்புக்கு நேரம் ஒதுக்குங்கள், அது மகிழ்ச்சியின் வழி. உழைக்க நேரம் ஒதுக்குங்கள், அது வெற்றியின் விலை என்று கூறி இங்கு கூடியுள்ள அனைத்து நல் உள்ளங்களையும் மீண்டும் ஒருமுறை வருக வருக என வரவேற்று வருகின்ற 2025 புத்தாண்டு நம் அனைவருக்கும் ஒரு சிறப்பான புத்தாண்டாக இருக்க ஆண்டவனிடம் வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தங்களின் வார்த்தை முத்துகளால் வரவேற்பு கம்பளம் விரித்த ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக சிறப்பு